உ- உதயன சரித்தம்ங்கிற பாடத்துல போன கிளாஸ்ல நம்ம ஆம், இதோட நிறுத்தினோம். தத் வினா ஏவ கால விளம்பம் ஆகத்திய நிர்வர்த்தியதாம் விவாக விதிரிதி. அதாவது இட்ஸ் அ ஸ்டோரி ஆஃப் இந்த சஹஸ்ராணிகன். ஜஸ்ட் ஒரு ஜிஸ்ட் கொடுக்குறேன் பிஃபோர் வி கோ இன் டு, பிகாஸ் கொஞ்சம் லாங் பிரேக் ஆயிடுத்து கிளாஸஸ். ஸோ சதானீகன் ஒரு ராஜா. அந்த ராஜா யாரு அப்படின்னா பாண்ட பாண்டவானாம் வம்சே ஜாத்தக, அந்த வம்சத்துல பிறந்தவன் அவன். அவன் ஜனமேஜயனுடைய புள்ள, பரீட்சித்தினுடைய பௌத்திரன், பேரன், அபிமன்யுனுடைய கொள்ளு பேரன். சோ அவன் ஸ்வர்க்கத்துக்கு தேவர்களுக்கும் அசுராளுக்கும் நடந்த சண்டைக்கு தேவேந்திரனுக்கு இந்திரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்குன்னு, சகாயம் பண்றதுக்குன்னு போறான். அங்க அவன் யுத்தத்துல இறந்து போயிடுறான். சோ அவனுடைய அவனுடைய அந்த சரீரத்தை அந்த கௌஷம்பிங்கிற நகரத்துல தான் அவன் ராஜ்யம் பண்றான். அந்த ராஜ்யத்துக்கு அழைச்சின்னு வந்துடுறா. சோ அவனுடைய ஒய்ஃபான விஷ்ணுமதி ரொம்ப துக்கத்தோட இருக்கா. அவனுக்கு அவனுடைய புள்ளதான் அந்த சஹஸ்ரானிகன். ஆஹ் இதுக்கு நடுவுல என்ன அப்படின்னா, சோ அயோத்தியால கிருதவர்மான்னு ஒரு ராஜா, அவனுக்கு மிருகாவதின்னு ஒரு பொண்ணு. சோ இந்த சஹஸ்ரானீகன், இந்த சதானீகனுடைய புள்ள இந்த சஹஸ்ரானீகன் அந்த மிருகாவதி கிட்ட ரொம்ப விருப்பத்தோட இருக்கான். சொர்க்கத்திலேருந்து அவனும் ஒரு தடவை தேவலோகத்துக்கு போயிட்டு வரும்பொழுது அவளுடைய நினைப்புல ஒரு ஒரு அப்சர ஸ்திரீயான திலோத்தமாவை அவன் இக்னோர் பண்ணிடுறான். இக்னோர் பண்ணதுல அவ சாபம் கொடுத்து விடுறான். யார நினைச்சுண்டு நீ என்ன இக்னோர் பண்ணியோ அவளை பிரிஞ்சு நீ 14 வருஷம் இருப்ப அப்படின்னுட்டு திலோத்தமா சபிச்சு விடுறா. அந்த சாபமானது இவனுக்கு தெரியாது. தேவேந்திரனுடைய சாரதியான மாதலிக்கு தான் அந்த சாபம் தெரியும். அதுக்கப்புறம் சஹஸ்ரானீகன் கௌஷம்பிக்கு ஆஹ் அந்த சொர்க்கலோகத்துல நடந்த விற்த்தாந்தத்தை எல்லாத்தையும் சொல்றான். இந்த மாதிரி he கேன் மேரி அந்த மிருகாவதின்னுட்டோ. உடனே அந்த மந்திரி அயோத்தியாதிபதியான கிருத்தவர்மாக்கு செய்தி அனுப்புறான். அவ அந்த கிருத்தவர்மாவோட ஒய்ஃபும் என்ன அப்படின்னா, அவளுக்கு அவனுடைய கனவுல ஏதோ ஒரு பிராமணக சொப்னிய சமாகத்திய மாம் அவபோதித்தவான். இந்த மாதிரி தன்னுடைய ஸ்திரீக்கு, தன்னுடைய பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு பையன் அமைவான்னுட்டோ. So இந்த மாதிரி தத் வினாயேவ கால விளம்பம் அகத்திய நிர்வர்த்தியதாம் விவாக விதின்னுட்டோ. ஸோ இதோட போன கிளாஸ் முடிச்சோம். இதான் சுருக்கம் ஆஃப் வாட் வி ஸ்டடீட். சரியா? படிக்கிறடா ஜெகதீஷ்? अथ सहस्त्रिणिका ம். दूतमुखादेत्कारण्य आकारण्य ம். ज्योतिष्केन நிர்திஷ்டே निर्दिष्टे சுபே. शुभे मुहूर्ते ம். प्रस्थायायोध्या अयोध्या माजगम. ம். अथ सहस्रानीकः दूतमुखात् एतत् आकर्ण्य ज्यौतिषिकेन निर्दिष्टे शुभे मुहूर्ते प्रस्थाय அயோத்தியாம் ஆஜகாம. சோ அதன பிறகு சஹஸ்ரானீகா, அந்த சஹஸ்ரானீகவன் நைகனானவன் தூதமுகாத்து ஏதத் ஆகர்ணிய, அதாவது மம குமாரி மிருகாவதி பூர்வமேவ பவந்தம் அனுரக்தா, என்னுடைய குமாரியான மிருகாவதி ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு ஈடுபாடோட இருக்கா. அதனால கிருதார்த்தோ அஸ்மி இது இதானிம் யுவயோகோ துல்லிய அனுராக ஸ்ரவணேன. ஸோ தெர் இஸ் மியூச்சுவல் லைக்கிங். அதை பத்தி கேட்ட உடனே ஐ எம் வெரி ஹாப்பி அப்படின்னு அந்த ராஜா சொன்னதை தூதமுகாத்து ஏதத் ஆகர்ணிய, ஃப்ரம் த வேர்ட்ஸ் ஆஃப் த ஸ்பை, தூதன், மெசஞ்சர், அந்த மெசஞ்சர் மூலமாக ஏதத் ஆகர்ணிய ஜௌதிஷிகேன நிர்திஷ்டே சுபே முகூர்த்தே. அதாவது ஜோதிஷம் வேத்தி இது ஜௌதிஷிகா, அதாவது தெய்வஜ்ஞகான்னு அர்த்தம். ஃபார்ச்சூன் டெல்லர்னு சொல்றா இல்லையா? சோ அந்த ஜௌதிஷிகேன நிர்திஷ்டே, அவளால நிர்தேசம் பண்ணப்பட்ட, குறிச்சு கொடுக்கப்பட்ட, டிசைடு பண்ணப்பட்ட சுபே முகூர்த்தே, சுபமான முகூர்த்தத்தில், அந்த அந்த தருணத்தில் பிரஸ்தாய, அங்கேந்து புறப்பட்டுட்டு. பிரஸ்தாய அப்படிங்கிறது பிராங்கிறது உபசர்க்கம், ஸ்தாங்கிறது தாத்து, லெப்புல இருக்கு. அயோத்தியாம் ஆஜகாம, அயோத்தியை அடைந்தான். சஹசிரானீகா ஆஜகாம, அதான் மெயின் சென்டென்ஸ். சரியா? அப்புறம் तत्रैव ம். द्वि இல்ல, நீங்க நீங்க द्विलवान्यवति ஒழுங்கா ஒழுங்கா பிரிச்சு படிங்க பாப்போம். தி இருக்கு, அதுக்கப்புறம் द्वि வகாரத்தினுடைய ஹாஃப் இருக்கு. व्याल அப்புறம் द्विव्यालवन्यवति திவ்ய லாவண்யவதீம். ஆ दिव्यलावण्यवती मृगवती
முப்பய முப்பையே மிருகவதின்னு இருக்கா, மிருகாவதின்னு இருக்கா? மிருகாவதி ம். மிருகாவதி ம். முப்பையேமே உபயேமே, ஃபுல் ஸ்டாப். தத்ர ஏவ, அங்கேயே, திவ்ய லாவண்யவதீம், திவ்யம் அப்படின்னாலும் அழகு, லாவண்யம் ரொம்ப சௌந்தர்யம், அதோட இருக்கின்ற மிருகாவதி. மிருகாவதிக்கு அட்ஜெக்டிவ் வந்து திவ்ய லாவண்யவதி. ஒரு ஒரு டிவைன் பியூட்டியோட இருக்கின்ற, திவ்யம்ங்கிறது தெய்வ பாவம், சரியா? அதுதான் திவ்யம். லாவண்யவதி அப்படிங்கிறது லாவண்யம் அஸ்யாஹா அஸ்தி இது லாவண்யவதி. ஓகேவா? லாவண்யம் இவகிட்ட இருக்கு, அப்படி இருக்கின்ற மிருகாவதி, அந்த மிருகாவதியை உபயமே கல்யாணம் பண்ணிட்டான், சரியா? அப்புறம் உப ததானி பிளஸ் எம்மு தாத்து ஏமே ஏமாத்தே ஏமிரே லிட்டு. ம். அதுக்கப்புறம் ததானி ததானிம் ம். வித்யா வினயோ ரிவ இல்ல, வித்யா கரெக்டா படிச்சுட்டேள். வினய யோரிவ. ஆ. வினயயோரிவ ம். மிருகவதி சஹஸ்ரனா மிருகவதியா, மிருகாவதியா? மிருகாவதி ம். சஹஸ்ரானிக்கேய யோசமாகம் மக சஹஸ்ராநீகயோஹோ. சோ வித்யா வினயயோஹோ மாதிரி மிருகாவதி சஹஸ்ராநீகயோஹோ, சரியா? ஓஹோ ராம லக்ஷ்மணயோஹோ அப்படின்னு சொல்லும்போது எத்தனாவது விபக்தி சொல்லுவேள்? ர- ர- ரெண்டு பேருனுடைய, ஆமா ராமஸ்ய, ராமயோகோ, ராமாணாம் இருக்கணும். அந்த மாதிரி ராமஸ்ச லக்ஷ்மணஸ்ச தயோகோ, ராம லக்ஷ்மணயோகோ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரி மிருகாவதி மிருகாவதிஷ்ட சஹசிரானீகச்ச தயோகோ, மிருகாவதி சஹசிரானீகயோகோ. ஸோ அது பிரிச்சு படிக்கும்பொழுது மிருகாவதி சஹசிரானீகயோகோ. அப்புறம் படிங்கோ. சர்வைரி இல்ல, பின் இந்த வார்த்தை மிருகாவதி சஹசிராநீகயோஹோ. அப்புறம் ம். அஸ்மாகமஹ ஆஹா, நீகயோஹோவோட இந்த சகாரம் போயிடுத்தோனோ, விசர்க்கமோனோ. ஆ, அதுக்கப்புறம் என்ன இருக்கு? என்ன இருக்கு? சமாகமஹ சமாகமஹ. அப்புறம் சமாகமஹ ம். சர்வ சர்வைர் ம். நந்தித்த சர்வைஹி அபிநந்திதா. சோ அங்க விசர்க்கம் சர்வைः வந்து ரகாரமா போயிடுத்து. அபிநந்திதः ம். ம். ஆசீத் ஆசீத், சரியா? ததானீம் அப்பொழுது, வித்யா வினயயோகோ இவ. வித்யா அப்படின்னா அறிவு, நாலெட்ஜ். வினயம்னா ஹியூமிலிட்டி, ஹம்பிளா இருக்கிறது. அது ரெண்டுத்துக்கும் எங்க வந்து என்ன வித்யா வினய சம்பன்னஹான்னு சொல்றோம் இல்லையா? வித்யா ததாதி வினயம்னு சொல்றோம் இல்லையா? சோ அதே மாதிரி வித்யா வினயயோகோ இவ. வித்யாவும் நாலெட்ஜும் ஹியூமிலிட்டியும் ஒரு தன்னடக்கமும் எப்படி சேர்ந்திருந்தா எப்படி இருக்குமோ, அதே மாதிரி மிருகாவதி சஹஸ்ரநீகயோகோ சமாகமः. அதாவது ஒருத்தன் வந்து வித்யா வினயோகோ இவ அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு படிச்சவன் நன்னா ஹம்புலா இருந்தானா, ஹியூமிலிட்டியோட இருந்தான்னா, அவனை வந்து எல்லாரும் எப்படி வந்து வித்யா வினய சம்பன்னஹா சக வித்வான் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. படிப்பு இருந்தாலும் ஒரு கர்வமே இல்லப்பா, வினயத்தோட இருக்கான்னு எல்லாரும் அவன் வந்து அவன் வந்து எல்லாராலையும் போற்றப்படுகிறவனாக இருக்கிறான். அதே மாதிரி ததானீம் அப்பொழுது, வித்யா வினயயோகோ இவ. சோ வித்யா வினயம் அது ரெண்டு போல, மிருகாவதி சஹசிராநீகயோகோ, மிருகாவதி சஹசிராநீகன் இவா ரெண்டு பேருனுடைய சமாகமஹ அப்படின்னா சேர்க்கை, அசோசியேஷன், சர்வைஹி அபிநந்திதா ஆசீத், எல்லாராலையும் அப்ரிஷியேட் பண்ற மாதிரி புகழத் தகுந்ததாக இருந்தது, சரியா? அஹ்? நந்து அபிங்கிறது உபசர்க்கம், இக்த பிரத்யயத்துல இருக்கு. அஹ்? சரியா? வித்யாश्च வினயश्च வித்யா தயோஹோ வித்யா வினயயோஹோ. மிருகாவதி மிருகாவதி ச சஹசிராநீகश्च மிருகாவதி சஹசிராநீகயோஹோ சமாகமः, சரியா? அப்புறம் படிங்கோ சார். கொஞ்சம் தத் பொறுமையா பொறுமையா பிரிச்சு படிச்சேன்னா தப்பு பண்ண மாட்டேன், சரியா? ஆ. தத்தः ம். சஹஸ்ரனிகா ம். நன்னா மிருகாவதி சஹஸ்ரா அவ்வளவு இருக்கணும் இடம். சஹஸ்ரா நீகா. ம். சஹஸ்ரனிகः ம். மிருகாவதி ம். மாத்யாः ஆஹா, ஒழுங்கா படிங்கோ. மிருகாவதீம். ஆ. மிருகாமதிம் ம். ஆதாய ஆ. 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 ஸ்வராஜ்தானி ஸ்வராஜ் இல்ல, நம்ம படிக்கிற சம்ஸ்கிருதம் இல்லையா? ஸ்வராஜ்தானி இங்கிலீஷ். ஸ்வராஜதானி. ஸ்வராஜ்தானி ராஜதானி. ஆ. 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 கௌஷம்பி கௌஷம்பீம்னு மாகத்ய இருக்கா, கௌஷாம்பீம்னு இருக்கா? கௌஷாம்பி ஆ. மாகத்ய கௌஷாம்பீம் ஆகத்ய. ஆ.
कौशाम्बी ஆ मागत्य ஆ तया सह रमामण ஆஹா रमामण இல்ல ரமமானஹா. அங்க எதுக்கு தீர்க்கம்? रममाणः தீர்க்கம் இருக்கிற இடத்துல தீர்க்கத்தை விட்டு விடுறேள். आ, எங்க आ, தீர்க்கம் இல்லையோ அங்க தீர்க்கத்தை போட்டு விட்டுறேள். தயா அது வந்து நீங்க அதாவது மனசுல முதல்லயே அங்க இருக்குன்னு அஹ், ஏத்து நூடுறேள். அதனாலதான் நீங்க அது தப்பு வருது. சோ தயா சக ரமமானஹ. சரியா? அஹ், அஹ், रममान அஹ். कच्चित् கஞ்சித்து காலம். कञ्चित् ம் कालं ம் सुखम् ஆ आयाप आप्यत् எப்படி எப்படி சுகம் பிளஸ் வந்து सुखम् சுகத்துக்கு சுகம் சொல்லிட்டேள். आप्यत् சுகத்துக்கு அங்க ஒரு அவர்கம் இருக்கு. ஆமா அந்த அவர்க்கத்தை நீங்க யாப்பயத்தோட சேர்த்துடணும். சோ சுகம் அயாப்பயத். கரெக்டா? आयापत् படிங்க திருப்பியும் அந்த லைனை. ததா आयापत् ஆ ततः सः ம் रममाणः இல்ல 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 இந்த வரியில இருந்து படிங்க. ததா ம் ततः ம் ततः सहस्रनिकः ஆஹா சஹசிரானீகா. सहस्रानिकः ம் मृगवती ம்ஹும். माद्यः மிருகவதிமா மிருகாவதிமா? मृगावती ம் मादाय ம் स्वराजधानी ஸ்வராஜதானீம். स्वराजधानीं ம் कौशम्बी मागत கௌஷம்பீமா கௌஷாம்பீமா? कौशाम्बी ம் कौशाम्बी ம் मागत्य ம் तया सह ம் रममाणः ம் कञ्चित् ம் का सुखम् ஆ आयापयत् சுகம் आयापत् சுகம் அயாபயத். अयापत् அயாபயத் अयापयत् அயாபயத். अयापयत् சரியா? ஓகே. ததஹ பிறகு சஹசிராநீகः அந்த சஹசிராநீகனானவன் மிருகாவதீம் ஆதாய மிருகாவதிய அழைச்சிண்டு. சோ ஆ தா யப்பு. சரியா? தா த தாதி இருக்கணும் தாரண போஷணையோகோ. சோ அந்த தா சோ ஆதாய ஸ்வராஜதானி ஸ்வசிய ராஜதானி ராஜதானின்னா கேபிட்டல்னு அர்த்தம். தன்னுடைய கேபிட்டலை கேபிட்டல் தலைநகரத்தை அது எது ஸ்வ கௌஷாம்பீம் கௌஷாம்பியை ஆகத்திய அடைந்து விட்ட பிறகு தயாசக அந்த மிருகாவத்தியாசக அவளோடு கூட ரமமானக நன்னா சஞ்சாரம் பண்ணிண்டு மூவ் பண்ணிண்டு. சரியா? ரமதே ரமமானக ஷானச்சு கஞ்சித்து சிறிது காலம் கஞ்சித் காலம் கொஞ்ச காலம் சுகம் அயாபயது சுகமாக கழித்தான். காலம் அயாபயது காலத்தை கழித்தான். சரியா? யாபயதி அயாபயத் பாஸ்டன்ஸ் நிச்சில இருக்கு. காலத்தை கழித்தான். சரியா? அப்புறம் சோ மிருகாவதீம் ஆதாய இந்த ராஜதானிங்கிறது கௌஷம்பீம்க்கு அட்ஜெக்டிவா போகுது. ஓகேவா? சரி வேற யாரா படிக்கிறடா? நான் படிக்கட்டுமாமா? படிக்கும். ஆ अत्रान्तरे सहस्रानेकस्य मन्त्रिमुखस्य युगन्धरस्य यौगन्धरायणः इति पुत्रः सञ्जातः। அத்ராந்தரே இந்த மீன் வாயில் சஹசிராநீகஸ்ய அந்த சஹசிராநீகனுக்கு நீகனுடைய மந்திரி முக்கியஸ்ய சோ மந்திரீஷு முக்கியः தஸ்ய மந்திரிகளுக்குள்ள ரொம்ப முக்கியமாக இருக்கின்ற அந்த யுகந்தரஸ்ய யுகந்தரன்கிறவன் இந்த சஹசிராநீகனுடைய ரொம்ப பிரைம் மினிஸ்டர்னு வச்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மினிஸ்டர். சோ அந்த மந்திரீஷு முக்கிய தஸ்ய சோ இவனுக்கு இந்த யுகந்தரஸ்ய அட்ஜெக்டிவ் வந்து மந்திரி முக்கியா. சரியா? அந்த மந்திரி முக்கியனான யுகந்தரனுக்கு யௌகந்தராயணஹா இது புத்திரஹா சஞ்சாதஹா யௌகந்தராயணன் அப்படின்னு ஒரு புள்ளையானவன் பிறந்தான். சரியா? யுகந்திரஸ்ய அபத்தியம் புமான் யௌகந்தராயணஹா அப்படின்னு வரும் இல்லையா? சோ மந்திரி முக்கியா அப்படின்னா மந்திரீஷு முக்கியா தஸ்ய மந்திரி முக்கியஸ்ய. சரியா? சோ அந்த இந்த மீன்வாயில் சஹசிராநீகனுடைய மந்திரிகளுக்குள்ள ரொம்ப முக்கியமாக சிரேஷ்டனாக இருக்கின்ற அவன் பேர் வந்து யுகந்தரஹா. யுகந்தரஹாங்கிறது இஸ் a ப்ராப்பர் நவுன். சரியா? ஒருத்தனுடைய பேரு. அவனுடைய புத்திரன் வந்து யௌகந்தராயணஹா இதி புத்திரஹா சஞ்சாதஹா என்கின்ற ஒரு புள்ளையானவன் உண்டானான். சரியா? அப்புறம் புள்ளையோட பேரே யௌகந்தராயணமா? யௌகந்தராயணன். ஆமா ஓ அப்படியா? ஆமா லைக் தசரதா தாசரதா அந்த மாதிரி இல்ல? தாசரதிஹி மாதிரி. ஆமா கரெக்ட். அதே மாதிரி தானா? அதே மாதிரிதான். அப்படிதான் இருக்கணும். பிகாஸ் யுகந்தரஸ்ய But it's அவன் not பேர் a proper யுகந்தரன். noun. Then ஆமா it's not a proper noun, இல்லையா? எது இது யுகந்தரஹா இஸ் a ப்ராப்பர் நவுன் இல்லையா? ஆமா, பட் யௌகந்தரா is not. சி யௌகந்தராயணன் அகைன் இட்ஸ் புனைப்பெயர். அவனுடைய பேருக்கு தானே யௌகந்தராயணன் வருது. அவன பேரே தானே
பிரதிஜ்ஞா யோகந்தராயணன் நாடகம்லாம் இருக்கு. ஓ, யோகந்தராயணன் பிகம்ஸ் இதுதான். ப்ராப்பர் நவுன் இஸ் இட்? ஆமா, கிவன் தத்தித நேம், சஃபிக்ஸா கிவன் வரும். நேம். பட் ஆமா, ஓகே. தத்திதத்துல வந்தாலும் இட் பிகம்ஸ் இவனுடைய, அவனுக்கு பேரே அப்புறம் அந்த பேரே அப்படியே நின்னுடுத்தோம் அவனுக்கு. ஓ, அப்படியே நின்னுடுதா? ஓகே. ஆமா. சரி, இப்போ அஹ், நான் அந்த கதை படிச்சது இல்ல, பட் பிரதிஜ்ஞா யோகந்தராயணன் ஒரு நாடகம் இருக்கு. சோ அதான் சரியா. ம். அப்புறம் ओके. सुप्रतीकनाम्ना ஆ, नाम्नः सेनापतेः रुमन्वान् इति तनयोः जज्ञे। தனயः ஜக்னே, அவ்வளவுதான். தனயः ஜக்னே, तनयः ஆமா. जज्ञे। சுப்ரதீக நாம்னः சேனாபதேः. சு சுப்ரதீகः இதி நாம. சுப்ரதீக நாம. நாம்னஹ அப்படிங்கிறது சஷ்டியில இருக்கு. சேனாபதிக்கு அட்ஜெக்டிவ். சரியா. சுப்ரதீகன் பேருள்ள சேனாபதேஹே, சேனாபதியினுடைய. ஓகேவா. வந்து உங்களுக்கு வந்து ருமன்வான் இது தனயः ஜக்னே, ருமன்வான்னு பெயருள்ள ஒரு புள்ள ஜக்னே உண்டானான். ஜனி பிராதுர்பாவே. சரியா. ஜக்னே ஜக்ஞாதே ஜக்னிரே லிட்டு. சரியா. இந்த சேனாபதி, இந்த பதி சப்தம்லாம் எப்படின்னா சமாசத்துல ஹரி சப்தம் மாதிரி மாறிடும். ஹரேஹே. சரியா. ஆ, அப்புறம் नर्मसचिवस्य वसन्तक। சேனாயாः பதிஹி தஸ்ய சேனாபதிஹி. சேனாயாः பதிஹி சேனாபதிஹி தஸ்ய சேனாபதேஹே. சரியா. அப்புறம் नर्मसचिवस्य वसन्तकः इति पुत्रो बभूव। தர்ம சச்சிவஹா அப்படின்னா, இவன் வந்து மந்திரி முக்கியஹா, சேனாபதி. இவ ரெண்டு பேரும் நல்ல ஒசத்தியான ஒரு பொசிஷன்ல இருக்கா. இந்த நர்ம சச்சிவனா ஃப்ரெண்ட்லியா ஜோக் அடிக்கிறதுக்கு, பொழுது போறதுக்குன்னு சில வெட்டி பேச்சு பேசுறதுக்குன்னு சில ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்போம் தெரியுமா. pleasure எல்லாருமே ஒரே companion. என்ன சார்? कोर्ट pleasure जेस्टर இல்லையா? companion. ஆ, கோர்ட் ஜெஸ்டர் தானே? புரியல. கோர்ட் ஜெஸ்டர், அந்த விதூஷகர். விதூஷகன். விதூஷகன்னு சொல்லலாம். யா, ஏதோ pleasure companion பிளஷர் கம்பெனி, சொல்லிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் என்டர்டைன்மெண்ட். எல்லாரையும் நம்ம ஒரே, எப்ப பார்த்தாலும் ராம சப்தம் ஹரி சப்தமே பேசிட்டு இருந்தோம்னா மத்த பேசுறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுப்போம் இல்லையா. சில பேருக்கு வந்து அவளே வந்து நர்ம சச்சிவாலும் இருப்பா அரட்டை அடிக்கிறதுக்கும். சில பேர் வந்து இன்டலெக்சுவல் கம்பேனியன் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை வச்சுட்டு இருப்பா. என்டர்டைன்மெண்ட்டுக்கு பிளஷருக்குன்னு கம்பேனியன் சில பேரை வச்சுட்டு இருப்பா. ஸோ இந்த நர்ம சச்சிவஹா அப்படின்னா இன்வேரியபிளி அவன் வந்து இந்த விதூஷகனோட ரோல்ல பண்ற ஒரு ஆளா இருப்பான். ஏன்னா விதூஷகா இஸ் அ ரோல் played by a person who is a friend of the Nayaka and who also helps the Nayaka in the ஐடியாஸும் கொடுப்பாரு. ஐடியாஸும் கொடுப்பார். ஐடியாஸும் கொடுப்பேன் அண்ட் கீப் இட் இன் குட் ஹியூமர். ஆமா, குட் ஹியூமர் ஒண்ணு அண்ட் ஸ்ருங்கார விஷயக்கமான சப்ஜெக்ட்ல எல்லாம் ரொம்ப இன்வால்மெண்டோட இருப்பான். ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான், சகாயபூதமா இப்ப மிருச்சகட்டிகம்ங்கிற ஒரு நாடகம் எடுத்துட்டேன்னா அங்க வந்து அந்த விதூஷகன் ரொம்ப மைத்ரேயன் நினைக்கிறேன் அவன் பேரு. அவன் வந்து ரொம்ப ஜாலியா அவனுடைய இதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். அதுவே மாடவியன்னுட்டு சாகுந்தலத்துல வர விதூஷகனுக்கு கோவமா வரும். பிகாஸ் he did not want to spend his time in the forest. அந்த ஹெர்மிட்டேஜ் கிட்ட இருக்கிற அந்த இடத்துல அவன் டென்ட்டை போட்டுருவான் துஷ்யந்தன். அண்ட் சகுந்தலையை பத்தி வேற புலம்பின்டே இருப்பான். ஸோ அவனுக்கு அதாவது ஹாஸ்யரசம் நீங்க சம்ஸ்கிருத டிராமால பார்க்கலாம்னா விதூஷகன் பிளேஸ் அ மெயின் ரோல் ஃபார் ஹாஸ்யரசம் அண்ட் ஆல்சோ ஹீ இஸ் அ ஹெல்பர் இன் தி ஸ்ருங்கார போஷகம். புரியுறதா. உங்களுக்கு வந்து இந்த செகண்ட் ஆக்ட் ஆஃப் சாகுந்தலம் எடுத்துட்டேன்னா ஃபுல்லா உங்களுக்கு வந்து ஹாஸ்யம் தான் நிறைய. ஒரு சமயத்துல நாயகனுக்கு ஒரு நட்ஜிங்கா இருப்பாரு இந்த விதூஷகர், அப்படி ஆமா 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 தட்டுவார் அப்படி. ஆமா. அதெல்லாமும் இருக்கும், அந்த ரோல் எல்லாமும் இருக்கும். பட் ரொம்ப சீரியஸான நாடகங்கள் லைக் முத்ரா ராட்சசம் மாதிரி நாடகங்கள்ல விதூஷகன்கிறவன் வரவே மாட்டான். ஜென்ரலி உங்களுக்கு ஸ்ருங்கார பிரதானமான நாடகங்கள்ல விதூஷகன் பிளேஸ் அ வைட்டல் ரோல். புரியுறதா. அவனுடைய டயலாக் எல்லாமே ரொம்ப நமக்கு வந்து we can relate it even to the present day. பட் அதுக்கு நீங்க வந்து சம்ஸ்கிருத வரல டிராமாக்கள் வந்து இன்னைக்கு இருக்கிற விவேக் காமெடி கவுண்டமணி செந்தில் லெவல்ல எல்லாம் இருக்காது. புரியுறதா. ஸோ நான் ஆன் ரெக்கார்ட்ல சொல்றேன், சாரி. ஸோ நர்ம சஜிவசிய வசந்தகா இத்தி புத்திரஹா பபுவ. ஸோ வந்து ஒரு 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 பிளஷருக்கோசரம் ஃப்ரெண்ட்ஷிப். சச்சிவஹா அப்படின்னாலே மினிஸ்டர்னு அர்த்தம். நர்ம சச்சிவஹா அப்படின்னா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் பிளஷர். அந்த மாதிரி இருக்கின்ற அவனுக்கு அவனுக்கு வசந்தகன் ஒரு புள்ள பிறந்தான். ஸோ இந்த மாதிரி மூணு பேருக்கு அவனை யௌகந்தராயணன் ஒருத்தன் பிறந்துட்டான், ருமன்வான் ஒருத்தன் பிறந்திருக்கான், வசந்தகன் ஒருத்தன் பிறந்திருக்கான். சரியா. அதுக்கப்புறம் படிக்கிறடா. ம் अथ कतिपये काले व्यतीते ம் மிருகாவதி கர்ப்பம் ததௌ. அத்தனா பிறகு. சோ இந்த மாதிரி இவ மூணு பேருக்கும் குழந்தை பிறந்துருத்தோ. இவாளுக்கு கல்யாணம் ஆகி கதிபயே காலே வெதிதே சதி, கொஞ்ச காலமானது தாண்டிய அந்த தருணத்தில் மிருகாவதியானவள் கர்ப்பம் ததோ, கர்ப்பத்தை தரித்தாள். சரியா. ததௌங்கிறதும் உங்களுக்கு லிட்டு. ம் तस्याः मुखं
பாண்டுரு பாண்டுரம் அபூத். அவளுடைய முகமானது பாண்டுரம்னா வெளுத்து போயிருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, பேல் பேல் ம். ஆயிடுத்து அப்படியே அப்படின்னுட்டும். மத்தியம் ஸ்தூலம் அபூத். அவளுடைய மத்திய பாகமானது ஸ்தூலம் நல்லா குண்டாயிடுத்து. ம். ஏகதா சா பர்த்தாரம் ஆகத்ய தோஹம் தோஹதம். தோஹ தோஹதமேவம் ஷஷம்ச ஆ சோ शशंस ம் नाथ ம் रुधिरपूर्णायां वाप्यां स्नातुम् इच्छामि इति. ஆமா. சோ ஏகதா ஒரு சமயம் சா அந்த மிருகாவதியானவள் பர்த்தாரம் ஆகத்திய பர்த்தாரன் ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட வந்துட்டு தோஹதம் அப்படிங்கிறது அந்த அந்த உங்களுக்கு தோஹதம் அப்படிங்கறதே விருப்பம்ங்கிற அர்த்தத்துல வரும். தோஹதம்ங்கிறது இந்த இடத்துல வந்து அந்த பிரெக்னன்சில இருக்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட். ஏவம் சஷம்ச இந்த மாதிரி கேட்டா என்ன அப்படின்னா, நாத ருதிர பூர்ணாயாம் வாப்பியாம், ருதிரம்ங்கிறது ரத்தம். சோ அதை ஃபில் பண்ண ஒரு வாப்பியாம் ஒரு கிணறில் ஸ்நாத்தும் இச்சாமி. இது என்ன கதைன்னு நான் பார்த்துக்கணும்னு நினைச்சேன், பார்த்துக்கல நான். சரி, ருதிர பூர்ணாயாம் வாப்பியாம் நல்ல ரத்தம் நிரம்பிய ஒரு கிணத்துல வந்து நான் குளிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதாவது வியர்டு இன்ட்ரெஸ்ட் டியூரிங் பிரெக்னன்சின்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்க. சரியா? ம் परमधार्मिकः जीव जीव अहिंसां कर्तुम् अनिच्छन् जीवहिंसां कर्तुम् अनिच्छन् ம் सहस्रानिकः लाक्षात् लाक्षादिभिः लोहितवर्णैः रसैः आपूरितां वापिमेकां वापिम् एकां निर्माप्य ம் तस्यै तस्यै प्रादर्शयत्. ஆமா. சோ வந்து பரமதார்மிகா. சோ வந்து ரொம்ப சிரேஷ்டனான தர்ம வழியில செல்பவன் அவன் போய் எப்படி வந்து ஜீவஹிம்சா எப்படி பண்ணுவான்? ஜீவத்தை ஏதோ ஒரு ஒரு உசுரை கொன்னுட்டோ அதனுடைய ரத்தத்தினால ஹவு கேன் ஹி ஃபில் வாபி. சோ ஜீவஹிம்சா, ஜீவானாம் ஹிம்சா தாம் ஹிம்சாம். சோ ஜீவர்களுடைய ஹிம்சையை கர்த்தும் செய்வதற்கு அனிச்சன்னு விருப்பப்படாதவனாக. அனிச்சன்னுங்கிறது பரமதார்மிக போறது சத்ரு பிரத்யத்துல இருக்கு. சரியா? பரமதார்மிகா சக சஹசிரானீகா ஜீவஹிம்சாம் கர்த்தும் அனிச்சன்னு, ஜீவஹிம்சையை செய்வதற்கு விருப்பப்படாமல் அந்த சஹசிரானீகா சஹசிரானீகனானவன். சஹசிரானீகனுக்கு இந்த பரமதார்மிகவும் போறது அனிச்சன்னும் போறது. லாக்ஷாதிபி லாக்ஷாரசம் அப்படிங்கிறது இந்த அல்டான்னு சொல்றோம் இல்லையா இன்னி காலகட்டத்துல, அந்த காலத்துல வந்து நேச்சுரல் டைலாம் சொல்றாள் இப்போ. சோ அந்த மாதிரி அந்த நேச்சுரலா இருக்கிற ஒரு லாக்ஷாதிபிகி லோகித வர்ணைகி, இந்த அல்டா முதலியவைகளாக செய்யப்பட்ட லோகிதம்னா சிவப்பு, அந்த வர்ணத்தினால் வர்ணைகி ரசைகி ரசம்னா ஃப்ளூயிடுன்னு வச்சுக்கோங்க, அந்த ரசத்தினால ஆபூரிதாம் வாபீம் ஏகாம் பூரிக்கப்பட்ட ஃபில் பண்ணப்பட்ட வாபீம் ஒரு வாபி ஏகாம் வாபீம் ஒரு கிணற்றை நிர்மாப்பிய அப்படின்னா சிருஷ்டி பண்ணிட்டோம் கிரியேட் பண்ணிட்டோம்னு அர்த்தம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம்னு அர்த்தம். நிர்மாப்பிய அந்த அதை வந்து நிர்மாணம் பண்ணிட்டோ. தஸ்யை அவளுக்கு அந்த மிருகாவத்தியை பிராதர்ஷயத்து காண்பித்தான், அவளை பார்க்கும்படி செய்தான். சரியா? பிளஸ் அதர்ஷயத்து பிராதர்ஷயத்து. சோ பரமஸ்ச அசௌ தார்மிகஸ்ச பரமதார்மிகா. சரியா? சரியா இருக்கா? கர்மதாரயம் உங்களுக்கு. அப்புறம் வந்து ஜீவானாம் ஹிம்சா ஜீவஹிம்சா தாம் ஜீவஹிம்சாம் கர்த்தும் அனிச்சன்னு கர்த்தும் அனிச்சன்னு லாக்ஷாதிபிஹி லோஹிதா லோஹித வர்ணைஹி லோஹிதஸ்ய லோஹிதः வர்ணः லோஹிதः வர்ணः சரி சிகப்பு வர்ணம் அவ்வளவுதான். லோஹித வர்ணः தைஹி லோஹித வர்ணைஹி ரசைஹிக்கு அட்ஜெக்டிவா போறது. ஆபூரிதாம் ஆ பிளஸ் பூரு. சரியா? சோ பூரிதாம் வாபீம் ஏகாம் நிர்மாப்பிய தஸ்யே பிராதர்ஷயத். அதுக்கப்புறம் மேல படிக்கிறீங்களா சார்? हा, ம் सा च तस्यां स्नस् सस्नौ. சஸ்னவ் ஸ்நாதி இருக்கணும் அதனுடைய லிட்டு சஸ்னவ் சாச்ச அந்த மிருகாவதியானவள் தஸ்யாம்னா தஸ்யாம் வாப்யாம் அந்த கிணற்றில் சஸ்னோ குளித்தாள். சரியா? அப்புறம் स्नातोत्थितायाः तस्याः ம் लाक्षादिरसरूषितो रोषितो देहः मांसपिण्डम् इव आबभौ. ஆபபௌ. சோ வந்து என்ன அப்படின்னா ஸ்நாத உத்திதாயாக தஸ்யாக மிருகாவத்யாக ஸ்நாதா குளிக்க ஸ்நாதம்னா குளிச்சா. சோ குளிச்சுட்டு உத்திதாயாக எழுந்தவளான தஸ்யாக அவ அந்த மிருகாவதியினுடைய லாக்ஷாதி ரச ரூஷிதா லாக்ஷாதி ரசங்களால ரூஷிதா அப்படின்னா
ஒரு மாதிரி செகப்பாக்கப்பட்டதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஆபரணம் போல ஆக்கப்பட்டது. பூஷிதமாக ஆக்கப்பட்டது. பூஷிதகன பூஷணம் பண்ணப்பட்ட அவளுடைய தேகா, அதாவது அப்படியே அவளுடைய சரீரம் பூரா சிவப்பு. இந்த இதுலலாம் வரும் தெரியுமா, திருவிளையாடல்லாம் நீங்க பார்த்திருப்பேன். அப்படியே சிவன் வேஷத்துக்கு வரவாள அப்படியே ஒரு பஸ்மமா ஒரு இந்த கலர்ல போட்டிருப்பான். ராமர் வேஷம் வரவா அப்படியே நீல கலர் பெயிண்ட் அடிச்சிருப்பான். அந்த மாதிரி இவ வந்து லாக்ஷாதி ரச ரூஷிதா, அந்த சிகப்பு வர்ணத்தினால ரூஷிதா பூஷிதமான தேகத்தோட தேகா அவ இருந்து சந்தியாவோ என்ன மாம்சபிண்டம் ஆபபோ. இவ ஆபபோ, அவ வந்து பாக்குறதுக்கு எப்படி இருந்தா அப்படின்னா மாம்சத்தினால ஆக்கப்பட்ட ஒரு பிண்டம் போல இருந்தா. சரியா? அந்த மாதிரி அவள் காணப்பட்டாள். சரியா? சோ இந்த மாதிரி அவ வந்து குளிச்சுட்டு எழுந்து வரா. வந்த உடனே என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மாம்சம் பிண்டம் போல அவ வந்து காணப்படும். ஓகேவா? तदानीम् आकाशे सञ्चरन् गरुडः तां दृष्ट्वा मांसपिण्डम् इदम् इति बुद्ध्वा तुण्डेन आदायोडिद्यये ம் ததானீம். तद्दृष्ट्वा புரியல. இல்ல இல்ல இல்ல. ததானீம் ஆகாஷே சஞ்சரன்னு கருடஹ. அப்பொழுது அந்த சமயத்துல ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற அந்த கருடனானவன் தாம் மிருகாவதியும் இந்த மாதிரி அப்படியே ஒரு என்ன சொல்றது ஒரு மாம்சபிண்டம் போல இருக்கின்ற அவளை பார்த்துவிட்டு தாம் திருஷ்டுவா மாம்சபிண்டம் இதம் இதி புத்தியா. புத்துவாவா அங்க புத்தியா புத்தியா புத்தியாதான். புத்தியாதான். மாம்சபிண்டம் இதி புத்தியா, அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் புக்ல வேற ஏதாவது இருக்காங்க. சோ மாம்சபிண்டம் இதி மாம்சம், மாம்சஸ்ய பிண்டம், மாம்சபிண்டம் அந்த மாம்சத்தினுடைய ஒரு பிண்டம் இது அப்படின்னுங்கிற ஒரு புத்தியினால, அந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்னால துண்டேன ஆதாய உட்டிட்யே. துண்டம்னா அதனுடைய சஞ்சு, அந்த பீக், அதனால ஆதாய அவளை தூக்கிண்டு உட்டிட்யே அப்படின்னா பறந்து போயிடுத்துன்னு அர்த்தம். டயத்தே இருக்கணும். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து டி டி டயத்தே, அதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து உத்து. உத்துங்கிறது உபசர்க்கம், உட்டிட்யேங்கிறது லிட்டில் இருக்கு. சரியா? அப்புறம் तद्दृष्ट्वा राजा दुःखसागरे निमग्नो मूर्छितः पपात அவ்வளவுதான். தத்து திருஷ்டுவா அப்படின்னா அந்த ஒரு சீனை பார்த்துட்டு ராஜாவான அந்த சஹசிரானீகா துக்கசாகரே, துக்கம்ங்கிற ஒரு கடல்ல, துக்கமேவ சாகரம். சரியா? துக்க சாகரம். அந்த துக்கம்ங்கிற ஒரு கடலில் நிமக்னஹா சன்னு அப்படியே முழுகினவனாக மூர்ச்சிதா அன்கான்சியஸா ஆகி பபாத்த கீழே வந்துட்டான். சரியா? அப்புறம் तस्य तादृशीम् अवस्थां योगमहिम्नाम् अवगत्य ஆஹ் मातलिः स्वर्गलोकाद् अवतीर्य राजानम् ஏவம். एवम् आबभाषे ம் ஆஹ் राजन् ம் पुरा त्वयि स्वर्गलोकात् भूलोकम् आगच्छति सति तिलोत्तमा त्वां ददर्श அப்புறம் சோ வந்து தஸ்ய தாதிருஷீம் அவஸ்தாம், தஸ்ய அப்படின்னா சஹசிரானீகஸ்ய தாதிருஷீம் அவஸ்தாம் அப்படிப்பட்ட ஒரு அவஸ்தான நிலைமையை யோகமகிம்னா அவகத்திய அந்த யோகிக் பவர்னால அவகத்திய அறிந்து கொண்ட பிறகு, அவகமியதே இருக்கணும் அதே மாதிரி அவகம்மு லியப்பு அவகத்திய அறிந்து கொண்ட பிறகு மாதலிஹி அந்த மாதலியான, மாதலி யாரு? இந்திரனுடைய தேரோட்டி. அவர் வந்து ஸ்வர்கலோகாது அவதீரிய, சொர்க்கலோகத்திலிருந்து அவதீரிய. சோ வந்து தரணம் தரதி இருக்கணும், அதனுடைய தீரிய லெப்பு அவ. சோ ராஜானம் ஏவம் ஆபபாஷே. சோ வந்து ராஜா கிட்ட இந்த மாதிரி பேசினா. ராபபாஷே அப்படிங்கிறது பபாஷே லிட்டு, ஆங்கிறது உபசர்க்கம். இந்த மாதிரி பேசினார். ஹே ராஜன், ஹே ராஜாவே, புறா முன்பு துவயி ஸ்வர்கலோகாத்து பூலோகம் ஆகச்சதி சதி. சரியா? துவயி நீ ஸ்வர்கலோகாத்து ஸ்வர்கலோகத்திலிருந்து பூலோகத்தை ஆகச்சதி சதி, ஆகச்சதிங்கிறது தவத்து சப்தமியில இருக்கு. ஆகச்சதி சதி வந்து கொண்டிருந்த அந்த தருணத்தில், சதி சப்தமி, திலோத்தமா துவாம் ததர்ஷ. சரியா? சோ வந்து இந்த யார் வராளோ, யாருக்கு வந்து அந்த கிரியை போறதோ, எந்த கர்த்தாக்கு போறதோ அந்த கர்த்தாவை நீங்க சப்தமியில போட்டுறணும். சரியா? இங்க வந்து அந்த சஹசிரானீகே அந்த ஸ்வர்கலோகாது பூலோகம் ஆகச்சதி சதி திலோத்தமா துவாம் ததர்ஷ. திலோத்தமாவானவள் உன்னை பார்த்தாள்.
ததர்ஷ திருஷு தாத்து சரியா, லிட்டில் இருக்கு. அப்புறம் त्वया सह यत्किञ्चित् லபித்தும் संलपितुम् इच्छन्तीं ஆ संलपितुम् इच्छन्ति ताम् अनादृत्य मृगावत्याम् आसक्तहृदयः सरबसम् आगतवान् असि। அவ்வளவுதான். துவயா சக உன்னோடு கூட எது கிஞ்சத்து ஏதோ கொஞ்சம் சம்லபித்தும் அப்படின்னா சம்பாஷணம் கர்த்தும்னு அர்த்தம். சம்லாபம் கர்த்தும் உங்களுக்கு வந்து பேசணும்னு இச்சந்தீம் தாம் திலோத்தமாம் அவளுக்கு போறது. அவ இச்சந்தீம்ங்கிறது சத்ரு. பேசணும்னு இச்சந்தீம் தாம் திலோத்தமாம் அனாதிருத்திய அவளை வந்து அனாதாரம் பண்ணிட்டோம் அப்படின்னா உபேட்சை பண்ணிட்டோம், இக்னோர் பண்ணிட்டோம்னு அர்த்தம். சரியா, ஆதிருத்தியனா அட்டென்ஷன் கொடுக்கறது, அனாதிருத்தியனா இக்னோர் பண்றது. மிருகாவத்யாம் ஆசக்த ஹிருதயா மிருகாவதியினிடத்தில் ஆசக்தः ஹிருதயः ஆசக்தம் ஹிருதயம் எஸ்ய சக ஆசக்த ஹிருதயா வைக்கப்பட்ட ஹிருதயம் யாருடையதோ அவர். அப்படி இருந்து கொண்டு துவம் ஆசக்த ஹிருதயா கோஸ் இஸ் an adjective for சஹசிராணிகா. சரபசம் அப்படின்னா வேகமாக, ஆகத்தவான் அசி வந்தவனாக இருக்கிறாய். சரியா, அவ ஏதோ பேசணும்னு வந்தா ஜம்முன்னு அவளை இக்னோர் பண்ணிட்டு இவளை நினைச்சுண்டு மிருகாவதி கிட்ட வைக்கப்பட்ட மனதோடு இருந்த காரணத்தினால் வேகமா இங்க வந்துட. அதுக்கப்புறம் ம் तेन कुपिता सा त्वाम् अशपत्। தேன குபிதா அப்படின்னா உன்னுடைய அனாதரேன குபிதா, நீ இக்னோர் பண்ணதுனால குபிதா கோபமடைந்த சா திலோத்தமா துவாம் உன்னை அசபத்து ஏவம் இப்படி சபிச்சுட்டா. சரியா, அப்புறம் ஆ तेनेदं वियोगदुःखम् आपतितम्। தேன இதம் அப்படின்னா தேன காரணேன இதம் வியோகம். பிகாஸ் ஆஃப் ஹர் கர்ஸ் திஸ் ஹஸ் அக்கர்டு. புரியுறதா? தேன ம். இதம் தேன சாபேன இதம் வியோகம், இந்த ஒரு வியோக துக்கம், இந்த பிரிவு மூலமாக வியோகஸ்ய துக்கம், வியோகாத்து துக்கம், பிரிவிலிருந்து வந்த பிரிவினால் வருகின்ற வியோகேன துக்கம். சரியா, வியோகத்தினால உண்டான துக்கமானது ஆபதிதம் வந்து விழுந்துருச்சு. அப்புறம் 14 संवत्सरान् वियोगम् अनुभूय ततः परं मृगावत्याः सह सङ्गरस् सङ्गर् சம் सङ्गस्यसे इति। சம்க சம்கம்ஸ்யசே संगम्स्यसे वा? ஆமா. சதுர்தச சம்வத்சரானு 14 வருஷங்கள் யோகம் அனுபூய பிரிவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினுட்டோ. அனு பூ லெப்பு இல்லையா, அனுபூய அனுபவம் கிருத்துவான்னு அர்த்தம். அனுபவம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினுட்டோ. ததா பிறகு ததப் பரம் அதுக்கப்புறம் மிருகாவத்யா சக மிருகாவதியோடு கூட, அங்க திருத்தியா மிருகாவத்யாக கிடையாது, ஷஷ்டி கிடையாது, மிருகாவத்யா சக மிருகாவத்தியோடு கூட சம்கம்ஸ்யசே அப்படின்னா சேர்ந்துருவேன்னு அர்த்தம். கம்சியசே அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல இருக்கு, லிட்டுல இருக்கு, சம்மு கம்மு லிட்டு. சரியா, கம்சியசே. गम कर्मणि लिट् இல்லையா? ஆமா ஆமா, இல்ல கர்மணி ஃபியூச்சர். ஃபியூச்சர். ஆமா कर्मणि फ्यूचर। ஆமா. அப்புறம் ம் மேல படிக்கட்டுமா? படிங்க படிங்க. एवं मातलिना समाश्वस्तः ம் सहस्रानेकः कथं कथमपि मृगावती वियोगं सहमानः एति जीवन्तमानन्दो नरं वर्षशतादपि इति सूक्तिम् अनुस्मृत्य धीरतया प्राणान् दधार। ஏவம் மாதலினா சமாஸ்வசதா சஹசிரானிகா, இவ்வாறு மாதலினா அந்த மாதலியினால, சமாஸ்வசதா அப்படின்னா ஆஸ்வாசம் படுத்தியன்னு அர்த்தம், கன்சோல் பண்ணப்பட்ட அந்த சஹசிரானீகனானவன் கதம் கதம் அப்படி எப்படியோ மிருகாவதி வியோகம் மிருகாவத்தியாக வியோகா தம் வியோகம் மிருகாவதியினுடைய பிரிவை சகமானக ஷானச்சில் இருக்கு சகமானக சஹசிரானீக தாங்கிக் கொண்டு இருப்பவனான சஹசிரானீகன் ஜீவந்தம் நரம் ஆனந்தா வருஷசதாதபி ஏதி. இது வந்து நான் ராமாயண வாக்கியம். சுந்தரகாண்டத்துல சீதை வந்து ஹனுமாரை பார்த்து சொல்றார் என்ன அப்படின்னா, ஜீவந்தம் நரம் ஒரு உயிரோடு இருக்கின்ற ஒரு நரனுக்கு என்ன அப்படின்னா ஆனந்தகா வருஷசதாதபி ஏதி, இன்னைக்கு வேணா சந்தோஷம் இல்லாம இருக்கலாம், ஹாப்பினஸ் வந்து 100 வருஷம் ஆனாலும்
அந்த என்ன சொல்றது, அந்த ஒரு ஹாப்பினஸ்ங்கிறது என்னை வந்து அடையணும் அப்படின்னா அடைஞ்சே ஆணும். அதுக்கு வந்து இட் இஸ் ரியலி ட்ரூ இன் மை கேஸ். அதாவது சீதா வந்து ராமரை பிரிஞ்சுட்டு அந்த அசோகவனத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். ஹனுமாருங்கிற ஒரு ஒருத்தர் வந்து, அதாவது எப்படி வந்து இந்த கடலை தாண்டி ராமர் லக்ஷ்மணர் வர போறார், ராவணனுடைய இடத்துல இருந்து எனக்கு விமோச்சனம்ங்கிறது இருக்கா இல்லையா இப்படின்னு பலவிதமான ஒரு ஒரு மைண்ட் செட், ஒரு மனசுக்குள்ள இருக்கிற ஒரு கலக்கத்தோட இருந்துட்டு இருக்கா சீதை இல்லையா. வருவாரா மாட்டாரா இல்லையா. அப்புறம் தான் உங்களுக்கு வந்து 19 நினைக்கிறேன் அந்த ததாகதாம் தாம் வெதிதாம் அனிந்திதாம்னு வரும். வெபேத ஹர்ஷாம் பரிதீன மானசாம் சுப நிமித்தங்கள் வரும் சீதைக்கு. டெஃபினட்டா ராமர் கிட்ட வந்து போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் 31வது சர்க்கத்துல ஏவம் பகுவிதாம் சிந்தாம்னு வந்து டொங்குன்னு வந்து குதிப்பார் ஹனுமார். ஃபுல் ராமாயண கதையும் மரத்து மேல உட்காந்து, தசரதன்னு ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு ராமர் லக்ஷ்மணர்னு 4 பசங்க இருந்தா, கைகேயினுடைய வசத்தினால இதனால இதுக்கு வந்துட்டா, காட்டுக்கு வந்துட்டா, அங்க சுக்ரீவன்கிற ஃப்ரெண்டு வந்தான்னு ஃபுல் கதையும் நெரேட் பண்ணிட்டு, யதா ரூபாம் யதா லக்ஷ்மிம் வினிஷ்டிதாம் அஸ்ரௌஷம் ராகவசியாகம் சேயம் ஆசாதிதாமயான்னுட்டு வருவார். So, அதுக்கப்புறம் வந்து இருக்கிற சர்க்கத்துல பேசும்போது சீதை வந்து சொல்றா, ஜீ ஜீவந்தம் நரம் அப்படின்னா உயிரோடு இருக்கின்ற ஒரு நரனை ஆனந்தக ஏதி, ஆனந்தமானது எப்பயும் வந்து சேர்ந்துரும். எப்படி வருஷ சதாதபி, 100 வருஷம் ஆனா கூட அடையணுங்கிற ஒரு ஆனந்தம் வந்து சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு லோகோக்தி இருக்கே, அது என்னுடைய விஷயத்துல கரெக்டா போயிடுது அப்படின்னு சீதை சொல்றான். அதை வந்து இங்க கோட் பண்றார் இவர். இது சூக்திம் அனுஸ்மிருத்திய, அந்த அஹ், என்ன சொல்றது, அந்த சூக்தியை அப்படிப்பட்ட ஒரு குட் சேயிங்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஸ்மரணம் பண்ணிண்டு தீரதயா, தீரத்தோட இருந்துண்டு, தீரஸ்ய பாவம் தீரதா, தயா தீரதயா. சோ அந்த தீரத்தோட தைரியத்தோட பிராணானு ததார, பிராணன்களை ததார அப்படின்னா தாங்கிக் கொண்டு இருந்தான்னு அர்த்தம். புரியுதா. தரிச்சுட்டு இருந்தான்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். அப்புறம் ஏன் பிராணான்னு வருது ப்ளூரலா? பிராணன்களை பஞ்ச ஆல்வேஸ். பிராணன் இல்லையா, அதனால இருக்கும். அச்சா. ஆல்வேஸ். ஆ? ஆல்வேஸ் இன் ப்ளூரல் தானே. ஆமா பிராணக. ம். அச்சா, பிராணன் ஆல்வேஸ் இன் ப்ளூரல். ஓகே. ம்ஹும். அப்புறம் படிக்கட்டுமா இல்ல வேற யாராவது படிக்கிறதா? படிக்கணும், நீங்க படிங்க வாசுதேவன் சார். ஆ, இப்போ இதை ஆரம்பிச்சாச்சா. மிருகாமதிம் துண்டேன ஆதாயோடீனः கருடः ம். தஸ்யாः ம். அங்கச்சேஷ்டாபிः न इदं मांसपिण्डमपि तु सप्राणा मानुषस्त्री इति विज्ञाय ம். ताम् उदयाचलस्य आधित्यकायां विससर्ज. அவ்வளவுதான். மிருகாவதியும் துண்டேன ஆதாய, மிருகாவதியே தன்னுடைய பீக்குனால எடுத்துக்கொண்டு, உட்டீனஹா கருடஹா, சோ பறந்து கொண்டு இருக்கின்ற அந்த கருடனானவன், தஸ்யாக அங்க சேஷ்டாபிகி, அதாவது செகப்பா ஒண்ணு இருக்கு, ஏதோ ஒரு ஜந்து செத்து போயிருக்கு, அதனுடைய பிண்டம்னு நினைச்சு கொடுத்தோம் அது. ஆனா அதனுடைய அங்க சேஷ்டாபிகி அப்படின்னா அவளுடைய அங்கத்தினுடைய சேஷ்டானா அந்த மூமெண்ட். அதனால இதம் ந மாம்ச பிண்டம் அபி அபிது சப்ராணா மானுஷக ஸ்திரீ. சோ பிராணனோட இருக்கின்ற இது வந்து மாம்ச பிண்டம் கிடையாது, உயிரோட இருக்கின்ற ஏதோ ஒரு மானுஷ ஸ்திரீ அப்படின்னா ஹியூமன் பீயிங், ஒரு ஒரு ஸ்திரீவோ இது விக்ஞாய என்று அறிந்து கொண்டு, தாம் உதயாச்சலசிய ஆதித்யகாயாம் ஆதித்யகாயாம் விசசர்ஜ. சோ வந்து உதயாச்சலத்தினுடைய ஆதித்யகாயானா அந்த டாப் ஆஃப் த மவுண்டன், அதில் அதை அங்கு வந்து அவளை வந்து விசசர்ஜ அப்படின்னா முற்றுத்து. கரெக்ட். அஹ், என்ன சொல்றது, சசர்ஜங்கிறது சிருஜதி இருக்கு பார்த்தீங்களா, அதனுடைய சசர்ஜங்கிறது கிரியேட், அந்த வந்து விசிருஜதி அப்படிங்கிறது விடுறதுன்னு அர்த்தம். விசசர்ஜ அந்த அதனுடைய இது மாதிரி இந்த விசர்ஜனம் பிள்ளையார் விசர்ஜனம் பண்றதுங்கிறது. அதேதான் ம். இல்ல. ஆமா. पक्षितुण्डात् विनिर्मुक्ता सा मृगावती ம். आत्मनम् असहायां ம். गिरिदुर्गस्ताम् अवलोक्य ம். भीतभीता मुक्तकण्डम् आचक्रन्द. ம். சரி. என்ன அப்படின்னா, பக்ஷி துண்டாது வினிர்முக்தா சா, பக்ஷி துண்டம் அப்படின்னா பக்ஷியினுடைய துண்டம், அந்த பீக்ல இருந்து, வினிர்முக்தா அப்படின்னா ரிலீவ் பண்ணப்பட்ட, சா அவள், சா மிருகாவதி அந்த மிருகாவதியானவள், ஆத்மானம் அசகாயாம்
கிரி துர்கஸ்தாம் அவலோக்கிய பீதபீதாக முக்த கண்டம் தானே அது? முக்த கண்டம். கண்டம் தான், நான் அதை தான் கண்டன் திருத்திருக்கேன் கண்டன் ஆக்சுவலா. தான் அது. அது குண்டம்னு இருக்கு பிரிண்டிங் எரர். டெக்ஸ்ட்லயும். பிரிண்டிங் எரர் அது. ஆமா, அது கண்டம் தான், மாத்திக்கோங்க. முக்த கண்டம் ஆச்சக்கிரந்த. சோ வந்து என்ன அப்படின்னா, பக்ஷி துண்டத்திலிருந்து ரிலீவ் ஆக்கப்பட்ட மிருகாவதி ஆத்மானம் அசகாயாம், தன்னுடைய செல்ஃப் வந்து அசகாயம்னா யாருமே சகாயம் இல்லாதவளாக, கிரிஸ் துர்கஸ்தாம், கிரேஹே துர்கே ஸ்திதாம்னு அர்த்தம். சரியா? கிரியினுடைய அந்த ஒரு ரொம்ப ஒரு டிஃபிகல்ட் டு கிராஸ் அப்படி இருக்கின்ற அதில் ஸ்திதாம் ஆத்மானம், தன்னை அவலோக்கிய பார்த்து விட்ட பிறகு அப்படின்னா, கன்சிடரிங் தன்னுடைய நிலைமை அவளுக்கு தெரிஞ்சுடுத்து. ஐ ஹவ் பீன் புஷ் டு அ வெரி பேட் கண்டிஷன் ஸ்டேட்டஸ். அதனால பீதாக அப்படின்னா ரொம்ப பயந்தவளான, முக்த கண்டம் ஆச்சக்கிரந்த, அப்படியே வாய் விட்டு அழறா, கத்தரா. சரியா? முக்த கண்டம்ங்கிறது கிரைங் அலவுடுன்னு அர்த்தம். அட்வர்பு போல இருக்கு. ஆமா, முக்த கண்டம் ஆச்சக்கிரந்த. ஆச்சக்கிரந்தனாலே கிரைங் அலவுடு தான், கத்துறதுன்னு அர்த்தம். முக்த கண்டம் அப்படின்னா ஃப்ரீயா ஓப்பன் த்ரோட்ல கத்துறான்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி. சரியா? ம். ததானீம் சிராய க்ஷுதிதः கஷ்டித் மகானஜகரः மகான் அஜகரக. மகான அஜகரः தாம் கிரசித்தும் ஆரேபே. ஆமா, ததானீம் அப்பொழுது சிராய க்ஷுதிதக, ரொம்ப நாள் க்ஷுதிதகனா க்ஷுதா பீடிதகன்னு அர்த்தம், பசியோடு இருக்கின்ற, கஷ்டித்து மகான் அஜகரக, ஏதோ ஒரு பெரிய பாம்பானது, தாம் அவளை, அந்த பிரஜா, அந்த பேர் என்னது, மிருகாவதி, மிருகாவதியை கிரசித்தும் அப்படின்னா அப்படியே முழுங்கறதுக்கு, ஆரேபே ஸ்டார்ட் ஆச்சு. பெரிய ஒரு பைத்தன் வந்து அவளை வந்து அப்படியே முழுங்குற மலைப்பாம்பு. ஆமா. அப்புறம் ம். தத்ர எதிர்ச்சயா சமாகதः கஷ்டித் புருஷः தம் அஜகரம் பாணைः நிஹத்ய மிருகாவதிம் ரரக்ஷ. அவ்வளவுதான். தத்ர அப்படின்னா தஸ்மின் பிரதேசே, அங்க அந்த இடத்துக்கு, எதிர்ச்சையா சமாகதா, அப்படியே ஏதோ ஒரு எதிர்ச்சையா அப்படின்னா திடீர்னு அங்க வந்து இறங்கின, பை சமாகதா சான்ஸ், பை பை சான்ஸ் இல்லையா? சான்ஸ். ஆமா, எதிர்ச்சா அப்படின்னாலே பிராரப்த கர்ம வசாத்து அப்படின்னு வரீங்க வாத்தியார். எதிர்ச்சையா அப்படின்னாலே பிராரப்த கர்ம வசா. சோ அந்த எதிர்ச்சையா சமாகத, எதிர்ச்சையாக அங்க வந்து அடைந்த, கஷ்டித் புருஷா ஏதோ ஒரு புருஷனானவன், தம் அஜகரம் அந்த பாம்பை, பாணைஹி நிகத்திய பாணங்களினால் கொன்றுவிட்ட பிறகு, மிருகாவதியும் ரக்ஷ, மிருகாவதியை ப்ரொடெக்ட் பண்ணான். சரியா? அப்புறம் ततः सा तादृशं दुःखम् असहमाना प्राणत्याग एव वरम् इति तत्र स्वेच्छा सञ्चारिणः கஸ்யசித் कस्यचित् ம் மத்த मत्तगजस्य पुरतः गत्वा अतिष्ठत्. ஆ, ததஹ சா பிறகு அவள், சா மிருகாவதி, தாதிருஷம் அப்படிப்பட்டதான துக்கத்தை, தாதிருஷம்ங்கிறது துக்கத்துக்கு போறது, துக்கத்தை அசகமானா சா, அசகமானாங்கிறது சாகு போறது, மிருகாவதிக்கு போறது. பிராணத்தியாக ஏவ வரம், உயிரை வந்து கொடுக்கறதே வரம்னா சிரேஷ்டம்னு அர்த்தம். தத்ர ஸ்வேச்சா சஞ்சாரினக, ஸ்வேச்சையா சஞ்சாரி. சோ வந்து ஸ்வேச்சையாக சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற, மத்த கஜஸ்துக்கு அட்ஜெக்டிவா போறது, சஞ்சாரினக சஷ்டியில இருக்கு. சரியா? சஞ்சாரின், சஞ்சாரி குணி மாதிரி, ஸ்வேச்சா சஞ்சாரினக, ஸ்வேச்சையா சஞ்சாரம் பண்ணி கொண்டிருக்கின்ற, கஸ்யசித் ஏதோ ஒரு, மத்த கஜஸ்ய மதம் பிடித்த கஜத்தினுடைய, புறத்தக முன்புறம், இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட், அபிமுகம்னு அர்த்தம், கத்வா சென்று, அதிஷ்டத்து நின்றாள். ஸோ ஷி வாண்டட் டு லீவ், ஷி வாண்டட் டு டை, சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறா. என்ன அந்த காட்டில் வந்து குறைச்சலாம் சூசைட் பண்ணிக்கிறதுக்கு, நல்ல மத்த கஜம் முன்னாடி போய் நின்றா என்ன ஆகும், பிடிச்சி ஒரு தூக்கி போட்டதுன்னா செத்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல போய் நிக்கிறா. ஆனா என்ன ஆறுது, सः गजः ताम् अबलां दृष्ट्वा दयालुः इव भूत्वा तां कराग्रेण मृदु ஸ்பர்ஷ. पस्पर्श. ஆமா, ஸ்பர்ஷத்தி இருக்கணும், அதனுடைய பஸ்பர்ஷ. இந்த இதுல குமார சம்பவத்துல வரும், ஞாபகம் இருக்கா சார்? அந்த மன்மதனை வந்து அவன், இந்திரன் வந்து தட்டி கொடுத்தானாம், அப்படியே அவன் பிளாட்டட் அதுலயே அவன். கரெக்ட் கரெக்ட் ஞாபகம் கரெக்ட். இருக்கா? பஸ்பர்ஷ. அதாவது எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட கையினால தட்டி கொடுத்தான் அப்படின்னா, எந்த கையால கர்க்கசமான ஐராவதத்தை தட்டி கொடுப்பானோ அந்த கையால மன்மதனை தட்டி கொடுத்தானாம், அதுலயே அவன் பிளாட் ஆயிட்டான் இல்லையா? சக கஜக, அந்த கஜனானது, தாம் அபலாம் திருஷ்டுவா, அந்த அபலா ஸ்திரீய பார்த்துட்டு, அபலானா கதி இல்லாத ஒரு ஸ்திரீ, அவளை பார்த்து விட்டு, தயாலுரிவ ரொம்ப ஒரு தய சுபாவத்தோட இருக்கின்ற ஒண்ணு போல, பூத்வா இருந்து கொண்டு,
தாம் மிருகாவதி அவளை கராக்ரேன தன்னுடைய அந்த அந்த சுண்டத்தினால மிருது ரொம்ப சாஃப்டா பஸ்பர்ஷ தொட்டது. புரியுதா? லிட் இல்ல பஸ்பர்ஷங்கிறது. பஸ்பர்ஷ லிட்டு ஸ்பிருஷத்தினுடைய லிட்டு பஸ்பர்ஷ. சரியா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, யானை தூக்கி போட்டுதா என்னங்கிறத அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே ஓகே.